Welcome back to Magic Class. So in the video நம்ம பார்க்க போகிறது Standard 8 Science Chapter 4 Lesson பேர் வந்து Heat. ஸோ இதுதான் படிக்க போகிறோம். இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸில் பண்ணுற எல்லா விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான லெசன். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா this lesson is going to be very simple for you. ஓகே, ஸோ இதோட objectives என்ன அப்படின்னு பார்க்கணும். Understand the effects of heat. ஹீட்டோட எஃபெக்ட்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் அதோட ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் அப்படி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. வாட் இஸ் calorimetry, then calculate heat capacity, specific heat capacity of substance, thermostat ஓட functions, and finally thermos flask இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். So let's get started. All the substances in our surrounding are made up of atoms and molecules. ஸோ நம்ம சரௌண்டிங்ஸில் எந்த ஒரு சப்ஸ்டன்ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, they are made up of atoms and molecules நம்ம தெரியும். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குமா? கண்டிப்பாக இல்லை. they'll always be in a வைப்ரேஷன் நகர்ந்துகிட்டே இருக்கும். இதனால் டியூ டு திஸ் மோஷன் சப்ஸ்டன்சஸ் ஹேவ் an energy known as heat energy. ஸோ இதனால் அந்த சப்ஸ்டன்ஸஸ்க்கு எல்லாத்துக்குமே ஹீட் எனர்ஜி இருக்கும். இந்த ஹீட் எனர்ஜி எங்கேருந்து ஃப்ளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹாட் சப்ஸ்டன்சஸ்லேருந்து கோல்ட் சப்ஸ்டன்சஸ் ஆர் ஃப்ரம் ஹாட் ரீஜன்லேருந்து கோல்ட் ரீஜனுக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். When heat energy is applied to any substance, it increases the energy of atoms and molecules and so they start to vibrate. ஸோ ஆல்ரெடி ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அந்த சப்ஸ்டன்ஸ்குள்ளே இருக்க ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் வைப்ரேஷனில் தான் இருக்கும். இப்போ அதுக்கு ஹீட் எனர்ஜி நம்ம அப்ளை பண்ணோன்னா அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். எது இன்க்ரீஸ் ஆகும்னா அந்த வைப்ரேஷன்ஸ், பிகாஸ் தி ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் வில் டென் டு மூவ் அப்பார்ட் ஃப்ரம் ஈச் அதர் இந்த ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணுறதுனால. அதனால் இந்த வைப்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. These atoms and molecules which vibrate make other atoms and molecules to vibrate. Thus, heat energy is transferred from one part of the substance to the other part. இப்போ நம்ம ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டம் வந்து வைப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறதையும் அது வைப்ரேட் பண்ண வைக்கும். அது வந்து அது பக்கத்தில் இருக்கிறத வைப்ரேட். ஸோ ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆல்மோஸ்ட் அந்த இப்போ அது லிக்விடாக இருந்தாலும் சரி, ஒரு சாலிடாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற ஆட்டம் ஸ்டார்ட்ஸ் டு வைப்ரேட். ஸோ அதனால தான் heat energy is transferred from one part of the substance to the other part. We can see this heat energy transfer daily life நம்ம இதை பார்த்துட்டு தான் இருக்கோம். So it brings about a lot of changes in our life. ஸோ அதை பற்றி தான் இப்போ நாம் இப்போ இந்த லெசனில் படிக்க போகிறோம். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட். ஒரு ஹீட் எனர்ஜி வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம், ஒரு சப்ஸ்டன்ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணுறோன்னா நிறைய சேஞ்சஸ் நடக்கும். முக்கியமாக அது மூணாக பிரிச்சிருக்காங்க. என்ன சேஞ்சஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷனாக விரிவடையும். இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும். ஃபைனலாக அதோட ஸ்டேட்டே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மூணு விஷயங்களும் வந்துட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு நம்ம ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் படிக்க போகிறோம். எக்ஸ்பேன்ஷனாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு மெட்டல் பால் எடுத்திருக்காங்க அண்ட் அ மெட்டல் ரிங் ஆஃப் சூட்டபிள் டயமீட்டர். ஸோ இப்போ இந்த மெட்டல் பாலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே பாஸ் பண்ணுறாங்க, டைரெக்டாக போயிடுது. கொஞ்ச நேரம் கழித்து அந்த மெட்டல் பாலை ஹீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிங் மேலே வைக்கிறாங்க, அந்த பால் போக மாட்டேங்குது. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பால் உள்ளே போயிடுது. இதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த பால் வந்து சூட்டபிள் அந்த ரிங்குக்கு ஏற்ற மாதிரி டயமீட்டர் உள்ள பால் எடுக்கிறாங்க, அது வந்து போயிடுச்சு உள்ள. அடுத்து செகண்ட் டைம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பால் ஹீட் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு பிரின்சிபலில் வந்து எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். ஸோ அதில் இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் ஸ்டார்ட்ஸ் டு வைப்ரேட் ஆனோடனே பக்கத்தில் இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸும் வைப்ரேட் பண்ண வைக்கும். ஸோ அந்த பாலோட சைஸு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த டயமீட்டர், அதாவது ரிங்குக்கு அந்த போட்டு வச்சுருக்காங்க, அந்த ரிங் டயமீட்டரை விட கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால அந்த பால் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து என்ன நடக்கும், அந்த பாலோட ஹீட் எனர்ஜி அது சரௌண்டிங்ஸ்க்கு லூஸ் பண்ணிடும். இந்த ஹீட் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக அது வெளியில் போனோடனே அந்த பால் வந்து அந்த ஒரிஜினல் சைஸ்க்கு வந்துடும். ஒரிஜினல் சைஸ் வந்த பிறகு அந்த டயமீட்டர் வந்து ஆல்ரெடி பாசிங் சைஸ் தானே, அதனால் பால் வந்து ஈஸியாக உள்ளே போயிடும். ஸோ அதை தான் இங்கே கீழே இருக்க பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஹேப்பன்ஸ். சரியா? This shows that the heat energy causes expansion in solid. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் படி என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஹீட் எனர்ஜி வந்து சாலிட்ஸில் எக்ஸ்பேன்ஷனை காமிக்கும். இந்த எக்ஸ்பேன்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ்லேயும் இந்த எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த எக்ஸ்பேன்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஸில் தான் இருக்குமா. நெக்ஸ்ட் இஸ் எலக்ட்ரிக் வயர்ஸ். இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போகிறோம், ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கோம். அந்த சமயம் மேலே வந்து நம்ம பார்க்கும்போது வயர் நிறைய இபி வயர்ஸ்லாம் தொங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்ப்போம். அந்த வயர்ஸ்லாம் ரொம்ப இழுத்து பிடிச்சி கட்டியிருப்பாங்களா இல்லை ஓரளவுக்கு தொங்க விட்டுருப்பாங்களா? எல்லாமே தொங்க தான் விட்டுருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் எக்ஸ்பேன்ஷன். Electric wires used for long distance transmission of electricity will expand during the day
அண்ட் கான்ட்ராக்ட் அட் நைட். டே டைமில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி நைட் டைமில் குளிராக இருக்கிறதுனால கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ அதை நீங்கள் டைட்டாக வந்து கட்டி வச்சுருந்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது, கான்ட்ராக்ஷன் என்ன ரொம்ப இறுக்கமாகும்ல, அந்த சமயம் டைட்டாக கட்டி வச்சுருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த வயர் கட் ஆகிடும். அதனால தான் வந்து லூஸாக தொங்குற மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க. இப்போ அந்த ரீசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் எக்ஸ்பேன்ஷன் ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம்? ரைஸ் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்ல. ஒரு கப் ஆஃப் வாட்டர் எடுத்துருக்காங்க எக்ஸ்பெரிமெண்ட்டில். ஃபஸ்ட்டு வந்து அதோட டெம்பரேச்சர் நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அதை ஹீட் பண்ணுங்கள். கேண்டலோ இல்லை பர்னர் வச்சோ ஹீட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணி, அந்த பீக்கரில் இருக்கிற தண்ணியோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை தான் இதில் ப்ரூவ் பண்ண வராங்க. ஸோ when water is heated, water molecules வந்துட்டு receive heat energy. இந்த heat energy increases the kinetic energy of the molecules. அந்த molecules ஓட kinetic energy increase பண்ணும். So when the molecules receive more energy receive பண்ணும்போது the temperature of the water temperature automatically increases. So இந்த second property prove பண்ணிட்டோம், increase in temperature. இப்போ கடைசியாக இருக்கிறது third property, change of state. இது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். சரியா? இப்போ ஒரு ஃப்ரிட்ஜு வீட்டில் இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜில் ஐஸ் க்யூப் வச்சுருப்போம். சரியா? ஃப்ரீசரில் அதை வெளியில் எடுக்கிறோம். கையிலையோ வச்சுருக்கோம், இல்லை அதை ஹீட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஐஸ் க்யூப் என்ன ஆகிடும்? தண்ணியாக மாறிடும். கரெக்டாக? அந்த தண்ணியை ஹீட் பண்ண என்னாகும்? அந்த தண்ணியோட லெவலும் கம்மியாயிடும். ஏன்? அது வேப்பர்ஸாக மாறி போயிடும். அதுதான் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. So in ice cubes, the force of attraction between the water molecules is more. So they are close together. So ஃப்ரிட்ஜிலேருந்து ஃப்ரீசர்லேருந்து எடுக்கிறோம். ஐஸ் க்யூப் வந்து எல்லாமே கட்டியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டிகள் கூட இடையில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் they are close to each other. ஒரு வேளை நம்ம கையில் ரொம்ப நேரமாக வச்சுருந்தோமோ இல்லை அதை ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த ஐஸ் கட்டி உருக ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ்குள்ளே இடையில் இருக்கிற அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்கும். திரும்பவும் இன்னும் அதிகமாக நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இதை விட ரொம்ப 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 கம்மியாகி அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ், அதாவது வேப்பர்ஸாக மாறிடும். சின்ஸ் வாட்டர் வேப்பர் எஸ்கேப் டு தி சரௌண்டிங்ஸ், அந்த வாட்டர் வேப்பர்ஸ் வெளியில் போகிறதுனால அந்த வாட்டரோட லெவல் வந்து ஃபர்தர் கம்மியாயிடும். ஸோ இதனால் நம்ம தேர்ட் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணிட்டோம். Thus we understand the heat energy causes the change of state of substance. Change of state na ஒரு மாற்றம், அதாவது ஐஸ் கட்டி சாலிடாக இருந்ததுலேருந்து லிக்விடாக மாறிடுச்சு. ஐஸ் தண்ணியாக, அந்த லிக்விடை வந்து இது பண்ணோடனே அது இன்னும் வேப்பர்ஸாக மாறிடுச்சு. இதே இந்த ப்ராசஸ் வந்து ரிவர்ஸில் வந்து பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக, அதாவது கடைசியாக அந்த வேப்பர்ஸ் வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் வர வரைக்கும் நம்ம பண்ணலாம். If heat energy is supplied to or taken out from a substance, it will undergo a change அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்ட்டிங்னா என்ன? ஒரு சாலிட் ஐஸ் கட்டியாக இருக்கிறது அதை வந்து லிக்விடாக தண்ணியாக மாற்றுறது மெல்ட்டிங். அதுவே லிக்விடாக இருக்கிறது கேஸாக வேப்பர்ஸாக மாறுறது வந்து வேப்பரைசேஷன். அப்படி இல்லைப்பா, சாலிடாக இருக்குது, அந்த சாலிடு டேரெக்டாக நான் லிக்விட் ஸ்டேஜ் போகாமல் டேரெக்டாக கேஸ்க்கு மாற்றுறேன் அப்படின்னா அந்த சப்ளிமேஷன் நம்ம சொல்லுவோம். அந்த கேஸ் ஸ்டேஜை வந்து டைரெக்டாக லிக்விட் ஸ்டேஜுக்கு மாற்றுறது கண்டென்சேஷன். லிக்விட்லேருந்து சாலிட்க்கு மாற்றுறது வந்து ஃப்ரீசிங். லிக்விட்லேருந்து ஐஸ் கட்டியாக மாற்றுறது ஃப்ரீசிங். ஃபைனலாக கேஸாக இருக்கிறது டைரெக்டாக சாலிட் ஸ்டேட்டுக்கு மாற்றுறது வந்து டெப்போசிஷன். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், உங்களோட ஒன் வேர்டில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். ஹீட் எனர்ஜி இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், அதாவது இப்போ ஒரு ஸ்பூன் இருக்குது, அந்த ஸ்பூன் இருக்குன்னா அந்த ஸ்பூனோட ஒரு பார்ட்டில் வந்து ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணால் அந்த ஸ்பூனோட இன்னொரு முனையை பிடிக்கும் போதும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூடாக தான் இருக்கும். ஸோ எப்படி இந்த ஹீட் எனர்ஜி வந்து 3 விதமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒன்று வந்து கண்டக்ஷன், இன்னொன்று வந்து கன்வெக்ஷன், இன்னொன்று வந்து ரேடியேஷன். வெரி வெரி இம்பார்ட்டண்ட், உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டக்ஷன் படிக்கலாம். ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம், கிளாஸில் வந்து சுடு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் எடுக்கிறோம், இந்த ஸ்பூனை ஃபஸ்ட்டு உள்ளே டிப் பண்ணி வச்சிடுறோம். ஸ்பூன் என்ன ஆகும்னா கொஞ்ச நேரம் என்ன ஆகும்னா இந்த ஸ்பூன் கீழே இருக்கிற தண்ணிக்குள்ளே இருக்கிற ஸ்பூன் வந்துட்டு தண்ணி கீழே இருக்கிற அந்த பார்ட் ஆஃப் த ஸ்பூன் வந்து ஃபஸ்ட்டு ஹாட் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மேலே அதோட எட்ஜை பிடிச்சுன்னா அதுலேயும் அந்த ஹீட்டை உங்களால் உணர முடியும். கரெக்டாக? அது எதனால்? ஸோ இந்த கண்டக்ஷன் ப்ராசஸ்னால்.
how did the other end of the spoon become hot? So other end, அந்த இன்னொரு முனை வந்து எப்படி வந்து hot ஆச்சு? It is because heat in the hot water is transferred from one end to the other end of the spoon. ஸோ தண்ணியில் இருக்கிற சூடு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பூனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒன் எண்ட் ஆஃப் த ஸ்பூன் விச் இஸ் டிப்ட் இன் த லிக்விட். ஸோ அதிலிருந்து இந்த பர்டிகுலர் ஹீட் எனர்ஜி ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த spoon is transferred to the other part. In solid substances such as silver spoon, atoms are arranged very closely. Hot water molecules which are vibrating transfer the heat energy to the atoms in the spoon and make them vibrate. Those atoms makes other atoms to vibrate and thus heat is transferred to the other end of the spoon. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து சூடாக இருக்குது, அந்த தண்ணி என்ன பண்ணோம், அந்த ஹீட் எனர்ஜியை வந்து ஸ்பூனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அந்த ஸ்பூன் வந்து சில்வர் ஸ்பூன். இந்த இதில் இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ்லி பவுண்ட், ஸோ க்ளோஸாக வந்து இருக்கிறோம் ஆட்டம்ஸ் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இட் வில் என்ன பண்ணோம், அந்த ஹீட் எனர்ஜி கீழே இருக்கிற இந்த அதாவது பார்ட் ஆஃப் த ஸ்பூன் விச் இஸ் டிப்ட் இன் தி வாட்டருக்கு அனுப்போம். ஸோ அதில் இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் வைப்ரேட் ஆகும். அது என்ன பண்ணும், அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ்க்கு அந்த ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், அது வைப்ரேட் ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாமே வைப்ரேட் ஆகி ஃபைனலாக அந்த ஸ்பூனோட டிப் இருக்குல்ல, அது டாப் மோஸ்ட் பாயிண்டில், ஸோ அங்கே வரைக்கும் அந்த வைப்ரேஷன் நடக்கும். ஸோ அந்த வைப்ரேஷன் அதாவது ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பிகாஸ் ஆஃப் த வைப்ரேஷனில். ஸோ இதனால தான் அந்த ஸ்பூன் ஹீட் ஆகுது. ஸோ இன் கண்டக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் டூ ends ஆஃப் தி சேம் சாலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கினா ஒரு எண்ட் ஆஃப் த ஸ்பூன்லேருந்து இன்னொரு எண்டுக்கு போகுது. அப்படி இல்லை, ஆர் த்ரூ டூ சாலிட் சப்ஸ்டன்ஸ் தட் ஆர் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் பட் இன் கான்டாக்ட் வித் ஈச் அதர். ஒரு ஸ்பூனும் இன்னொரு ஸ்பூனும் கூட வச்சுக்கலாம், சரியா? ஸோ இதுதான் அவங்க சொல்ல வராங்க. thus we define conduction as a process of heat transfer in solid. ஸோ இந்த கண்டக்ஷன் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சாலிடில் தான் நடக்கும். இது வந்து லிக்விடில் போட்டிருக்கிறதுனால லிக்விட் நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. அந்த ஸ்பூனில் இருக்கிற ஹீட் எனர்ஜின்னு தான் நம்ம பற்றி பேசுகிறோம். கீழே இருக்கிற எண்ட் ஆஃப் த ஸ்பூன் தான் ஹீட்டில் வந்து தண்ணியில் இருக்குது, ஆனால் மேலே வந்து இல்லை. ஆனாலும் அந்த எனர்ஜி வந்து மேலே இருக்கிற டிப் ஆஃப் த ஸ்பூனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ இது சாலிடில் நடக்கிறது வந்து கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். So in from a region of high temperature to low temperature without the actual movement of molecules or atoms. இங்கே மாலிக்யூலோ ஆட்டம் வந்து மேலேயும் கீழெல்லாம் போகாது, only vibrations. கீழே இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ்க்கு ஹீட் எனர்ஜி வந்து அப்ளை ஆன பிறகு வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேஷன்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கடைசி இருக்கிற அந்த டிப் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ மாலிக்யூல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் வந்து மூவ் ஆகாது, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் வைப்ரேஷன் தான் நடக்கும் பிகாஸ் ஆஃப் தி heat energy applied. ஸோ இதில் இருக்கிற எல்லா மெட்டல்ஸ் வந்து குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். இது எல்லாமே நம்ம லோ கிளாஸில் படிச்சிருப்போம். த சப்ஸ்டன்சஸ் விச் டு நாட் கண்டக்ட் ஹீட்டை வந்து சரியாக வந்து கண்டக்ட் பண்ணாது வந்து பேட் கண்டக்டர்ஸ் இல்லை இன்சுலேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வுட்டு, கார்க்கு, காட்டன், வில், கிளாஸ், ரப்பர் இது எல்லாமே இன்சுலேட்டர்ஸ். ஸோ கண்டக்ஷன் வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமையல் செய்யும்போது ஃபுட்டு குக் பண்ணுறோம், கீழே இருக்க வெசல் மட்டும்தான் வந்து சூடாகும், சூடை வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஆனால் உள்ளே இருக்க அந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற சாப்பாடு வந்து ஆட்டோமேட்டிக்காக சூடாகுது. ஸோ தஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தி கண்டக்ஷன். ட்ரெஸ்ஸை அயன் பண்ணும்போது ஹீட் வந்து அந்த அயன் பாக்ஸ்லேருந்து கிளாத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஹேண்டில்ஸ் ஆஃப் குக்கிங் யூட்டென்சில்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் ஆஃப் வுட். ஸோ இப்போ வந்து ஒரு பால் பாத்திரம்னா பால் சூடு பண்ணுறோம், ஒரு பெரிய ஹேண்டில் இருக்கும், அதுவுமே ஸ்டீலில் கொடுத்தாங்கன்னா நம்மளால் அந்த ஹேண்டிலில் பிடிச்சி தூக்க முடியாது. அப்படியே தூக்கினாலும் ஒரு கிளாத் வச்சு தான் பண்ணுவோம். அதனால் என்ன பண்ணுவாங்க, பிளாஸ்டிக்னாலேயோ இல்லை வுட்னாலேயோ அந்த ஹேண்டில் வச்சுருப்பாங்க, அந்த ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கிறதுக்கு. த டெம்பரேச்சர் இன்சைட் இக்லூலாம் பார்த்துருப்பீங்களா, ஸ்னோ வீடு, பனி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வீடு இருக்கும்ல, ஸோ அது எல்லாமே வந்துட்டு இக்லூன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் வார்ம் பிகாஸ் த ஸ்னோ இஸ் அ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்வெக்ஷன். ரெண்டாவது வந்து கன்வெக்ஷன். ஸோ டேக் சம் வாட்டர் இன் அ வெசல் அண்ட் ஹீட் இட் ஆன் அ ஸ்டவ். Touch the surface of the water, it will be cold. Touch it after some time, it will be hot. Now, how did the heat which was supplied at the bottom reach the top? என்ன சொல்கிறாங்க, ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க, அதில் தண்ணி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த தண்ணி வந்து கோல்டாக தான் இருக்குது, ஸ்டவ்வில் வச்சு அதை ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அந்த மேலே அதாவது டாப் சர்ஃபேஸில் இருக்கிற தண்ணியை கை விட்டு பார்த்தீங்களா, சூடாகிடுச்சா இல்லையான்னு பார்ப்பீங்கள்ல. தொடும்போது தண்ணி சூடாக இருக்காது, ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா திரும்ப தொட்டு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சூடாகிடும். ஸோ எப்படி இது நடக்குது அப்படிங்கிறத இந்த கன்வெக்ஷன் ப்ராசஸ் மூலமா பார்க்கலாம். When water in the vessel is heated, water molecules at the bottom receive heat energy. ஸோ வெசல் வந்து ஹீட் பண்ணுறோம், பாத்திரத்தை நம்ம சூடு பண்ண பிறகு வாட்டர் மாலிக்யூல்ஸ் கீழே இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஹீட் எனர்ஜியை வாங்கிக்கும், ரிசீவ் பண்ணிவிட்டு
upwards, they move upwards. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற, அதாவது டாப் சர்ஃபேஸில் இருக்குல்ல, அதுக்கு மேலே இருக்கிற சர்ஃபேஸில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் கீழே வரும், அது திரும்ப ஹீட் ஆகும், திரும்ப அடுத்தது போகும், மேலே இருக்கிறது கீழே வரும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷனில் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் ஆக்சுவல் மூவ்மெண்ட். நம்ம கண்டக்ஷனில் என்ன பார்த்தோம், தி ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் டோன்ட் மூவ், ரைட்? பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தி ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் ஆக்சுவலி மூவ். ஸோ இந்த டைப் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான் கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே போல் தான் ஏரும் வந்துட்டு ஹீட் ஆகுது, ஏர் இன் தி அட்மாஸ்ஃபியர். Thus, this form of heat energy transfer from places of high temperature to low temperature by actual movement of molecules. இதுதான் convection சொல்லுவோம். Convection takes place in liquids and gases. டெய்லி லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் ப்ரீஸ், சீ ப்ரீஸ்லாம் ஃபார்ம் ஆகுதுல, அது பிகாஸ் ஆஃப் கன்வெக்ஷன் ப்ராசஸ். அதே போல் விண்ட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது ஃப்ரம் ஒன் ரீஜன் டு அனதர் பிகாஸ் ஆஃப் கன்வெக்ஷன். Hot air balloons, heat is transferred by convection. So hot air balloons மேலே வந்து போகுதுல, this is also because of convection. In refrigerators, cool air moves downwards and replaces the hot air. So ஃப்ரிட்ஜை திறந்து மூடும் போதெல்லாம் எப்படி நடக்குது இந்த ப்ராசஸ்? ஸோ இது எல்லாமே கன்வெக்ஷனால தான் நடக்குது. Next one is radiation. Radiation is the third form of heat transfer. Heat transfer, radiation நம்ம பார்த்தோம். So by conduction, heat வந்து transfer is done by means of solid. Convectionல வந்து by means of liquids and gases பார்த்தோம். But by radiation, heat வந்து can be transferred even through empty space. Empty spaceனா காற்றே இல்லாத இடத்துல கூட வந்து இது போகும், even in vacuum. So heat energy from the sun reaches the earth. So சூரியனிலிருந்து வந்த heat energy நம்ம earthக்கு வந்து ரிசீவ் ஆகுதுன்னா it is because of this radiation. So the radiation is defined as the way of heat transfer from one place to another in the form of electromagnetic waves. So மூணு பார்த்தோம். Conduction is by means of solid. அங்கே வந்து atoms and molecules actually மூவ் ஆகாது. Convection இது வந்து takes place in liquids and gases by the actual movement of solids, actual movements of atoms and molecules. மூணாவது radiation by means of electromagnetic waves. இது வந்து vacuumலையும் கூட போகும். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹீட் எனர்ஜி ஃப்ரம் த சன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இட் ரீச்சஸ் தி எர்த் பை மீன்ஸ் ஆஃப் ரேடியேஷன். அதே போல் ஒரு ஃபயர் லாக் இருக்குது, ஃபயர் எரியுதுன்னா அது பக்கத்தில் நின்றாலே போதும், ஹீட் எனர்ஜி நம்மளால் உணர முடியும். அடுத்தது வந்து பிளாக் சர்ஃபேசஸ் வந்து ஹீட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணும். அதனால தான் இப்போ வந்து ஒரு சோலார் குக்கர் நம்ம ரெடி பண்ணுறோன்னா அதோட கீழே பாட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக்கில் பெயிண்ட் பண்ணுவாங்க. அதுவே ஒயிட் கலர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணாமல் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். அதனால தான் சம்மர் டைமில் வந்து வெயில் காலத்தில் வெளியில் போகும்போது பிளாக் ட்ரெஸ் போடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிளாக் ட்ரெஸ் போட்டால் ஹீட் எனர்ஜி அது ரொம்ப அப்சார்ப் பண்ணி நம்ம உடம்பு வந்து ரொம்ப சூடை வந்து உணர ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த நேரத்தில், அதாவது முக்கியமாக வெயில் காலத்தில் வெளியில் போகும்போது, வெயிலில் நடக்கும்போது ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை போட சொல்லுவாங்க. So heat transfer by radiation is visible to ice. When a substance is heated to 500 degrees Celsius, the radiation begins to become visible to the ice as a dull red glow. So particular எனர்ஜி வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளால் அதை பார்க்க முடியும், அது மட்டும் இல்லாமல் உணரவும் முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிடுறாங்க. ஃபர்தர் ஹீட்டிங் ரேப்பிட்லி இன்க்ரீசஸ் தி அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன். ஸோ இன்னொன்று அதிகமாக நம்ம ஹீட் பண்ணும்போது இந்த ரேடியேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். அண்ட் பர்சீவ்ட் கலர் பிகம்ஸ் ஆரஞ்ச், yellow அண்ட் ஃபைனலி ஒயிட். ஸோ அதோட ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அது கலரும் அது மாறும்ட்டு இங்கே சொல்ல வந்திருக்காங்க. Next one is calorimetry. Calorimetry. We studied about the effects of heat energy. Heat energy or effects lam paathutom. When heat energy is supplied to substances, adoda physical changes that takes place. A physical change nam paathomla, solid la liquid, liquid la gas, illa solid la direct gas and mari lam paathom. So indha mari changes வந்து physical changes நடக்குது. இந்த physical changes எல்லாமே due to the heat energy. Similarly, heat energy produces chemical change. Physical change மட்டும் இல்லாமல் chemical changeம் நடக்கும். To know more about the physical and chemical changes that takes place in substances, we need to measure the amount of heat energy. So நம்ம வந்து ஒரு transfer of substances, transfer of heat energy பார்த்தோம், ஒரு substanceோட change பார்த்தோம். அந்த மாதிரி பார்க்கும்போது எவ்வளோ ஹீட் எனர்ஜி அதில் இன்வால்வ் ஆகிருக்குன்றது நமக்கு தெரியணும். திஸ் டெக்னிக் யூஸ் டு மெஷர் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் இன்வால்வ். ஸோ இந்த கெமிக்கல் இல்லை இந்த ஃபிசிக்கல் ப்ராசஸில் எவ்வளோ ஹீட் எனர்ஜி இன்வால்வ் அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு இன்னும் வி நீட் டு நோ சம்திங் அபவுட் கேலோரிமெட்ரி. சரியா? நெக்ஸ்ட், டெம்பரேச்சர்.
Temperature is a physical quantity which expresses whether an object is hot or cold. So temperature இப்போ அவங்க சூடு இருக்கா இல்லையான்னு எப்படி பார்ப்பாங்க, நம்ம தொட்டு பார்ப்போம். ஸோ சூடு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இட் இஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹாட்டாக இருக்கா கோல்டாக இருக்கா அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் டெம்பரேச்சர். ஸோ அதோட டிகிரி ஆஃப் ஹாட்னஸை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணலான்னா பை மீன்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர். There are 3 scales to measure the temperature. So thermometerல 3 different scales இருக்குது. Celsius, Fahrenheit and Kelvin scale. சரியா? ஸோ இதில் வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது வந்து கெல்வின் ஸ்கேல். இலாபரேட்டரியாக ரொம்ப அதிகமாக இதை பற்றி படிக்கிறது வந்து கிளாஸ் 9ல் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் ஆஃப் ஹீட். ஹீட்டோட யூனிட் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ வி நோ தேட் ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஹீட் வந்து இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, நமக்கு எல்லாமே தெரியும். த யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் SI சிஸ்டம். SI சிஸ்டமில் வந்து ஹீட்டோட எனர்ஜி, யூனிட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் SI சிஸ்டம் ஹீட்டை வந்து நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம்னா ஜூலில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். இட் இஸ் எக்ஸ்ப்ரெஸ் பை த சிம்பிள் J. ஜேன்றது ஜூலை வந்து ஜேன்னு நம்ம எழுதுவோம். the most commonly used unit of heat is calorie. ஸோ காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா கேலரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ 1 calorie. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாட் இஸ் 1 calorie? 1 calorie is the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. ஸோ கேலரினா 1 calorie என்னன்னு கேட்பாங்க. உங்களோட 2 மார்க்ஸில் கூட கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் திஸ். கேலரிக்கும் ஜூலுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 calorie equal to 4.186 joules. நெக்ஸ்ட்டு ஹீட் கெப்பாசிட்டி. ஹீட் கெப்பாசிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பீக்கரில், இன்னொரு பீக்கரில் ஆயில் எடுத்துக்கோங்க, குக்கிங் ஆயில். ரெண்டுத்தையும் டெம்பரேச்சர் கொடுத்து ஹீட் பண்ணுங்கள். ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சரில் தான் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ இதில் எது ஃபஸ்ட் ஹீட் ஆகும், தண்ணியா இல்லை ஆயிலா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஆயில் வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகிடும். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி, ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து கெயின் பண்ணுற ஹீட் எனர்ஜி இல்லை லூஸ் பண்ணுற ஹீட் எனர்ஜி இஸ் டிட்டர்மைன் பை 3 ஃபேக்டர்ஸ். என்னென்ன ஃபேக்டர்ஸ்? ஒன்று வந்து அந்த சப்ஸ்டன்ஸோட மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ரெண்டாவது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். அடுத்தது அந்த மெட்டீரியல், நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலோட நேச்சர், அதை பேஸ் பண்ணி தான் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஹீட் எனர்ஜி கெயின் பண்ணுதா லூஸ் பண்ணுதான்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ் ரெக்வயர் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி டு ரீச் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர். இப்போ ஆயிலும் சரி தண்ணியும் சரி ரெண்டுத்துக்கும் ஒரே டெம்பரேச்சர் தான் கொடுக்குறோம். ஆனால் சீக்கிரமாக ஹீட் ஆகிறது வந்து எது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஏன், இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸும் வந்து ரெக்வயர் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஸோ எனர்ஜி வந்து இதுக்கு வந்து அதிகமானது அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்து ரீச் ஆக முடியும். திஸ் நேச்சர் இஸ் நோன் அஸ் த ஹீட் கெப்பாசிட்டி. இதுதான் வந்து நம்ம ஹீட் கெப்பாசிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேலே கொடுத்த எக்ஸாம்பிள் தான். வாட்டர் வந்து பாயில் பண்ணி 100 டிகிரி செல்சியஸ் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, டிஃப்ரெண்ட்டான ஒரு டைம் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான டெம்பரேச்சர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுவே வந்து ஆயிலுக்கு 100 டிகிரி செல்சியஸ்னால் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து இந்த ஹீட் கெப்பாசிட்டி மூலிமா படிப்போம். ஸோ ஹீட் கெப்பாசிட்டி இஸ் டிஃபைன் as the amount of heat energy, எவ்வளோ ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணுறோம் required by substance to raise its temperature by 1 degree Celsius or 1 Kelvin. இதை எப்படி டினோட் பண்ணுறோன்னா C dash அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஸோ Q by del T, amount of heat energy required by raise in temperature. ஸோ இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா calories by degree Celsius. ஸோ SI சிஸ்டமில் ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் படி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? வாட்டர் ஹேஸ் ஹையர் ஹீட் கெப்பாசிட்டி. வாட்டருக்கு எப்போவுமே அதோட ஹீட் கெப்பாசிட்டி ஹையராக இருக்கும் மற்ற சப்ஸ்டன்ஸை விட. இதனால தான் வாட்டரை வந்துட்டு ஒரு டிவைஸில் கூலண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் எல்லா டிவைஸ்லையும் கூலண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபியூ ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் நம்பர் 1, the temperature of a metal ball is 30 degrees Celsius. ஸோ மெட்டல் பாலோட டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ energy of 3000 joule is applied. அப்போ its temperature raises by 40 degree Celsius. Calculate its heat capacity கொடுத்துருக்காங்க. ஹீட் கெப்பாசிட்டி ஃபார்முலா என்னென்னா C dash equal to Q by del T நமக்கு தெரியும். ஸோ Qவோட வேல்யூ 3000 ஜூல்ஸ் கொடுத்துருக்காங்க. del Tனா இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ 40 டிகிரி செல்சியஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 30லேருந்து 40 ஆயிடுச்சு. ஸோ அப்போனா அதோட இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும், 10 டிகிரி தானே. So 40 minus 30 will give you 10. So இதை வந்து substitute பண்ணிங்கன்னா you'll get your answer. Problem number 2, the energy required to raise the temperature of a iron ball by 1 Kelvin is 500 joule Kelvin inverse. Calculate the amount of energy required to
raise its temperature by 20 Kelvin. ஸோ இங்கே வந்து ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Q கேட்டிருக்காங்க, என்னென்ன வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க, C dash கொடுத்துருக்காங்க, del T கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get your answers. So same thing applies for problem 3 and problem 4. உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ஃபார்முலாவில் ஏதோ ஒரு கெப்பாசிட்டி மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த இதை அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், மீதி இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரப்போகுது. நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. When the heat capacity of a substance is expressed for unit mass, it is the specific heat capacity. So, specific heat capacity yoda definition enna? It is defined as the amount of heat energy required to raise the temperature of 1 kilogram of a substance by 1 degree Celsius or 1 Kelvin. இங்கே அந்த மாஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கும். ஸோ நம்ம அங்கே ஹீட் கெப்பாசிட்டியில் மாஸ் இருக்காது, பட் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா மாஸ் இருக்கும். ஸோ Q by del Tன்னு பார்த்தோம், இங்கே Q by M into del T. ஸோ அந்த எம்முக்கு வந்து கேஜி, ஸோ அதனால தான் ஃபார்முலாவில் எக்ஸ்ட்ரா ஒரு கேஜி இன்வர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கெலோரிமீட்டர். வாட் இஸ் அ கெலோரிமீட்டர்? Calorimeter is a device used to measure the amount of heat energy gained or lost by a substance. ஒரு சப்ஸ்டன்ஸோட ஹீட் எனர்ஜி எவ்வளோ வந்து அது கெயின் பண்ணியிருக்கோ லூஸ் பண்ணியிருக்கோ, ஸோ இதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வந்து கெலோரிமீட்ரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ வெசல் மேடப் ஆஃப் அ மெட்டல் லைக் காப்பர் ஆர் அலுமினியம். ஸோ அந்த கெலோரிமீட்டர் எப்படி இருக்கும்ன்ட்டு இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வெசல் இருக்கும், தட் வெசல் இஸ் மேடப் ஆஃப் மெட்டல். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் மெட்டல்னால அந்த வெசல் மேடப் இருக்கும்னா காப்பர் இல்லைனா அலுமினியம். எதுக்காக இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இந்த மெட்டாலிக் வெசலுக்கு வெளியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்சுலேட்டிங் ஜாக்கெட். இன்சுலேட்டிங் ஜாக்கெட்னா இப்போ ஹீட்டு தண்ணி ஊற்றுறோன்னா அந்த தண்ணி வந்து உள்ளே சூடாக இருக்கணும், அதோட ஹீட் வந்து வெளியில் என்வாயர்மெண்ட்டுக்கு எஸ்கேப் ஆகி போகக்கூடாது. ஸோ ஹீட் லாஸ் நடக்கக்கூடாது, அதனால தான் இன்சுலேட்டிங் ஜாக்கெட் வெளியில் இருக்கும். அதுக்கப்புறம் there are 2 holes in it. Through one hole a thermometer is inserted to measure the temperature of the content. ஸோ இதில் வந்து 2 ஹோல் இருக்கும். ஒரு ஹோலில் வந்து தெர்மோமீட்டர் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற லிக்விடோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இன்னொரு ஹோல் வழியாக ஓட்டை வழியாக ஸ்டெரர்னால் வந்துட்டு சுற்றிகிட்டே இருக்கும்ல, அது வந்து ஸ்டியர் பண்ணுறதுக்காக. ஸ்டியரிங் த கண்டென்ட்ஸ் இன் த வெசல். The vessel is filled with the liquid which is heated by passing current through the heating element. ஸோ இந்த வெசலுக்குள்ளே தண்ணியும் ஏதோ ஒரு லிக்விட் இருக்கும். அந்த லிக்விட் வந்து எப்படி ஹீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா by a heating element. ஸோ ஹீட்டிங் எலிமெண்ட் வந்து உள்ளே இருக்குது பாருங்கள், அந்த பவர் சப்ளை இருக்குல்ல, அந்த ஹீட்டிங் எலிமெண்ட்டுக்கு ஹீட் கொடுத்து அந்த லிக்விடை வந்து ஹீட் பண்ணுறாங்க. யூஸிங் திஸ் டிவைஸ் we can measure the heat capacity of the liquid in the container. ஸோ இதுதான் கீழே இருக்கிறது தான் கெலோரிமீட்டர். நம்ம பார்த்த மாதிரி உள்ளே வந்து ஒரு மெட்டாலிக் வெசல் இருக்குது பாருங்கள். ஸோ அது வந்து காப்பர் இல்லைனா அலுமினியமால் பண்ணியிருப்பாங்க. வெளியில் வந்து ஒரு இன்சுலேட்டிங் ஜாக்கெட் இருக்குது. ஸோ ஹீட் வந்து எஸ்கேப் ஆகக்கூடாதுன்ட்டு மேலே 2 ஹோல் இருக்குது. ஒன்றுத்தில் தெர்மோமீட்டர் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க டு மெஷர் த டெம்பரேச்சர். இன்னொன்று வந்து ஸ்டியரர் டு ஸ்டியர் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு அந்த லிக்விட். அண்ட் ஃபைனலாக வந்து பவர் சப்ளை கொடுக்குறாங்க. ஸோ பவர் சப்ளை கொடுக்கறதுனால உள்ளே இருக்க லிக்விட் வந்து ஹீட் ஆகுது. The world's first ice calorimeter was used in the year 1782. 1782 தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஐஸ் calorimeter யூஸ் பண்ணாங்க by Antoine Lavoisier and Pierre Simon Laplace. ஸோ இவங்க 2 பேருனால தான் and to determine the heat generated. Next one is thermostat. Thermostat படிக்க போகிறோம். What is thermostat? A thermostat is a device which maintains the temperature of a place or object constant. நம்ம ஃப்ரிட்ஜு நம்ம பார்த்துருப்போம். ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து சில பேர் சொல்லுவாங்களே, ரொம்ப வந்து கூலாகிடுதுப்பா ஃப்ரிட்ஜ், ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடுன்னு சொல்லி நம்ம ரிப்பேருக்கு கொடுப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற தெர்மோஸ்டாட் ஒர்க் ஆகாமல் போயிருக்கலாம். ஸோ இதுதான் தெர்மோஸ்டாட். ஸோ தெர்மோஸ்டாட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இஸ் a device which maintains the temperature. ஒரு பிளேஸோ இல்லை ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஃப்ரிட்ஜோ இல்லை ஹீட்டரோட டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த தெர்மோஸ்டாட். இந்த தெர்மோஸ்டாட் வந்துன்ற வேர்ட் வந்து இட் இஸ் டிரைவ் ஃப்ரம் க்ரீக் வேர்ட்ஸ் தெர்மோ மீனிங் ஹீட் அண்ட் ஸ்டாட்டிக் மீனிங் சேம். தெர்மோஸ்டாட்டை வந்து தெர்மோஸ்டாட்னு பிரிக்கிறாங்க. தெர்மோங்கிறதுக்கு அர்த்தம் வந்து ஹீட், ஸ்டாட்டிக் அப்படின்னா ஸ்டேயிங்ஸ் சேம். தெர்மோஸ்டாட் வந்து நிறைய டிவைசஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எந்தெந்த டிவைசஸ்? ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? இட் டர்ன்ஸ் அன் அப்ளையன்ஸ் ஆர் அ சர்க்யூட் ஆன் ஆர் ஆஃப் இன் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர் இஸ் ஹீட். அதாவது இப்போ வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம், ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து ஆன் பண்ணுவோமா? இல்லை. ஸோ அது உள்ளே ஒரு தெர்மோஸ்டாட் இருக்கும். ரொம்ப டப்புன்னு ஒரு சவுண்ட் நம்ம அடிக்கடி கேட்போம் தெரியுமா, அது இந்த தெர்மோஸ்டாட்னால தான்.
ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ரொம்ப வந்து கூல் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜை திறக்கிறோம். ஃப்ரிட்ஜை திறந்தோடனே என்ன ஆகும், டெம்பரேச்சர் வந்து அங்கே உள்ள டெம்பரேச்சர் லோ ஆகிடும். திரும்ப அதை ஆன் பண்ணி அதை டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ அதை ரெகுலேட் பண்ணோம். அதே போல் தான் வாட்டர் ஹீட்டர்லேயும். வாட்டர் ஹீட்டர் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்க, மறந்து போயிட்டீங்க, 2 மணி நேரம் ஆகிடுச்சுன்னா ஐயோ தண்ணி ரொம்ப கொதிச்சு வாட்டர் ஹீட்டரே கெட்டு போகாது. ஏன்னா அதில் இருக்கிற தெர்மோஸ்டாட் அதோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். ஸோ தெர்மோஸ்டாட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட்டர், சென்ட்ரல் ஹீட்டர் இன் ரூம், ஏர் கண்டிஷ்னர், ஏசியில் யூஸ் பண்ணுறோம், வாட்டர் ஹீட்டர், அதுக்கப்புறம் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் அவன் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் அ தெர்மோஸ்டாட் ஃபங்க்ஷன் போத் சென்சரும் வந்துட்டு சென்சர் அண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் தெர்மோ சிஸ்டம் ரெண்டுமே எப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம், ரெகுலேட் பண்ணோம், எல்லாத்தையுமே அதுவே கான்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கும். ஃபைனல் டாபிக் இஸ் தெர்மாஸ் ஃப்ளாஸ்க். ஒரு வேக்யூம் ஃப்ளாஸ்க் இருக்குது. அந்த ஃப்ளாஸ்க்கோட எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. The thermos flask is an insulating storage vessel that keeps its contents hotter or cooler than the surrounding for a longer period of time. உள்ளே இருக்கிற லிக்விட் வந்துட்டு தண்ணி நம்ம ஊற்றி வைக்கிறோன்னா அது வந்து ஹாட்டாகவும் இருக்கலாம், சுடு தண்ணி வச்சுருந்தா சூடாக இருக்கும், இல்லை கோல்ட் வாட்டர்னா கூலாக இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு யூஸ் பண்ணோன்னா, it primarily meant to enhance the storage period of a liquid by maintaining a uniform temperature and avoiding the possibilities of getting a bad taste. ஸோ உள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The vacuum flask was invented by Scottish scientist Sir James Dewar. ஸோ இந்த வேக்யூம் ஃப்ளாஸ்க் வந்து இன்வென்ட் பண்ணது யார் அப்படின்னு கேட்பாங்க, கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்பாங்க. ஸோ அது வந்து ஆன்சர் வந்து ஜேம்ஸ் டிவார் இன் 1892. அதனால தான் இது வந்து டிவார் ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா டிவார் பாட்டில்னு சொல்லுவோம். தெர்மோஸ் ஃப்ளாஸ்கோட ஒர்க்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெர்மோஸ் ஃப்ளாஸ்க் வந்து ஹேஸ் டபுள் வால், 2 வால் இருக்கும், which are evacuatedனா உள்ளே வந்து காற்று இருக்காது, வேக்யூம் தான் இருக்கும். உள்ளே இருக்கிற வாலில் வந்து சில்வர்டாக இருக்கும். இந்த 2 வால்க்கு நடுவில் இருக்கிற வேக்யூம் இருக்குல்ல, அந்த வேக்யூம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட்டை வந்து எஸ்கேப் பண்ணாமல் விடும். The heat being transferred from inside to outside by convection and convection. அதாவது ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் நடக்காமல் இதை அவாய்ட் பண்ணும். With very little air between the walls, there is almost no transfer of heat from the inner wall to the outer wall or vice versa. ஸோ நடுவில் இருக்கிற வேக்யூமில் வந்துட்டு காற்று வெளியில் போக முடியாது, அதனால் என்ன வெளியிலையும் போக முடியாது, உள்ளேயும் போக முடியாது. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கண்டக்ஷன் கேன் only occur at points where the 2 walls meet at the top of the bottle and through an insulated support. The silvered wall reflects radiation heat back to the liquid in the bottle. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டக்ஷன் எப்போ நடக்கும், ரெண்டுமே வந்துட்டு ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்போ நடக்கும் நம்ம பார்த்துருக்கோம், when they are in touch with each other. இங்கே அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே கிடையாது. அதே போல் உள்ளே இருக்கிற சில்வர் என்ன பண்ணும், அந்த ஹீட்டை வந்து உள்ளே வந்துட்டு இருக்க வைக்கும், that does not escape into the surroundings. So this is how a thermos flask work. Okay students, ஸோ இதோட இந்த ஹீட் லெசன் ரொம்ப ஈஸியான ஒரு ஹீட் லெசன் முடிச்சிருச்சு. ரொம்ப ஈஸியான லெசன் தான். 3 விஷயங்கள் பார்த்தோம். ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணால் என்ன நடக்கும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், ஸோ அதோட ஸ்டேட் எல்லாம் மாறும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், 3 மெத்தட், கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். ஸோ இவ்வளோ தான், இதை பேஸ் பண்ணி தான் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ வித் திஸ் லெசன் இஸ் கம்ப்ளீட். புக் பேக் ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின், post your queries. Thank you students.